ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 3 AM மிஸ்ட்ரீஸ். எப்பவுமே 12-1 மணிக்கு தூங்குற நீங்க அன்னைக்குன்னு பார்த்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டீங்க. உங்களே அறியாம தூக்கம் சொக்கி இழுத்துருச்சு. இந்த உலகத்திலே இல்லாம வேற ஏதோ உலகத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பாக்குற இடமெல்லாம் புதுசா இருக்கு. புதுவிதமான உணர்வுகள் வருது. இதுவரை உணராத ஒரு நிம்மதி. நம்ம எங்க தாண்டா இருக்கோன்னு யோசிச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடி தெரியிற ஒளிய நோக்கி போறீங்க. அந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு சூப்பரான உலகமே இருக்கு. நடக்கிறீங்க, அந்த ஒளியை நெருங்குறீங்க. நெருங்க அந்த ஒளியோட தாக்கம் உங்க மேல அடிக்குது. அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்க அற்புத உலகத்துல இருந்து வர்ற வாசனை உங்களுக்குள்ள இருக்க காயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுது. அந்த ஒளியோட தூரத்துல இருக்க அந்த தாக்கமே உங்களுக்கு இதுவரை கிடைக்காத சிறந்த உணர்வை கொடுக்குது. இன்னும் அந்த ஒளிக்குள்ள நான் போகணும், மொத்தமா என்னோட உலகத்தையே நான் மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஒளிக்குள்ள நுழைஞ்சு அதை தாண்டி கண்ணை திறந்து பாக்குறீங்க. இருட்டா இருக்கு. வெளிச்சத்தை தானே கடந்தோம், இப்ப ஏன் இருட்டா இருக்கு? இது என்ன இடம்? இதுவுமே அமைதியா இருக்கே, வினோதமான ஒரு நல்ல உணர்வு கிடைக்குதே அப்படின்னு நீங்க ஒரு 2 நிமிஷம் குழப்பத்திலே இருக்கீங்க. அப்ப சடனா ஒரு வெளிச்சம் உங்களோட சைட்ல இருந்து வருது. என்னன்னு பாக்குறீங்க. பார்த்தா உங்க போன் ஆன் ஆகுது. அதுல மணிய பாக்குறீங்க. 3 மணி. ஆமா, அதிகாலை 3 மணி. பிடிவாதம் பண்ணி அலாரம் வச்சு கூட எழுந்துக்காத நீங்க அன்னைக்குன்னு பார்த்து உங்களே அறியாம 10 மணிக்கெல்லாம் ஏன் தூங்கணும்? 3 மணிக்கெல்லாம் ஏன் எழுந்துக்கணும்? அதுவும் எதுக்காக இப்படிப்பட்ட கனவுகளும் இந்த ஒளியும்? புரியல. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. உங்களை இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்மளை விட உயர்ந்த சக்தி. இத கடவுள் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி, இப்படி எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனா இந்த உயர்ந்த சக்தி மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறதெல்லாம் மிகப்பெரிய பிளெஸிங். ஓ, அப்படி என்ன இந்த 3 மணில இருக்கு? அப்படி என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா ஆகுறோம்? எல்லாத்தையும் இந்த பதிவுல தெளிவா பார்ப்போம். இந்த 3 மணியோட அற்புதம், இதுக்கு பின்னாடி இருக்க ஆன்மீகம் மற்றும் அறிவியல், இந்த டைம் கழிஞ்சா என்ன பண்றது, இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். செம்ம சுவாரஸ்யமா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பதிவை கடைசி வர முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. காலையில 3 மணியோட சிறப்பென்ன? ஏன் இது சக்தி வாய்ந்ததா இருக்கு? ரொம்ப பேசிக்கா ஒன்னு கேக்குறேன். நீங்க யதார்த்தமா ஒரு நாள் காலையில 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. அப்போ உங்க வீட்டோட சூழல் எப்படி இருக்கும்? வெளி சூழல் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா இருக்கும். நொய்யின்னு நச்சரிக்க மிக்ஸி ஆன் பண்ணி ஃபேன் அமர்த்தி போட்டு டார்ச்சர் பண்ணலாம் அம்மாவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு வேற உலகத்துல இருப்பாங்க. யாருமே முழிச்சிருக்காத இந்த நேரம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த டைம்ல எழுந்துக்கிற மக்கள் ஆன்மீக ரீதியா நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க. சுத்தி இருக்க அட்மாஸ்பியர்ல அதிகமான காஸ்மிக் எனர்ஜி இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியோட தாக்கம் அதிகமா இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த நேரம் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு நம்ம தூக்கத்திலேயே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்ம தூங்குறப்போ சில நிலைகளை அடைவோம். அதுல ஒண்ணுதான் இந்த ரெம் ஃபேஸ். நம்ம இந்த நிலைய 3ல இருந்து 5 மணிக்குள்ள அடைவோம். நம்ம மூளை இந்த நேரத்துல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். கனவுகளும் தெளிவா இருக்கும். இது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி. நம்ம என்னதான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் இந்த ரெம் ஸ்லீப்ல பட்டுன்னு நம்மளால எழுந்துக்க முடியும். கனவு கண்டுகிட்டு இருக்கப்போ ரொம்ப மோசமான கனவுகள் கண்ட உடனே எழுந்துப்போம். அதுவுமே இந்த ரெம் ஃபேஸ்ல தான் நடக்கும். அதனாலதான் இந்த நிலையில இருக்கப்போ எழுந்துக்கிறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எழுந்திருக்கீங்கன்னா நீங்க ரெம் ஸ்லீப்ல தான் இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மூளை கனவுகள்ல செம்ம ஆக்டிவா இருந்திருக்கு. இப்ப மேபி அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாம இருந்திருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனா அந்த டைம் நீங்க கனவுல ரொம்ப ஆக்டிவா இருந்திருப்பீங்க. நீங்க இந்த ரெம் ஃபேஸ்ல இருந்து எழுந்துக்கிற அதே நேரம் உங்க ஆழ்மனசோட நீங்க ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க. சோ நல்ல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நம்ம ஈஸியா பெரிய சக்திங்க கூட பேச முடியும். சோ ஒவ்வொரு முறை நீங்க இந்த நேரத்துல எழுந்துக்கிறப்பவும் நீங்க ஆழ்மனசோட பேசுறதுக்கான கதவு திறந்திருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க மைண்டு ரொம்ப அமைதி நிலையில இருக்கும். ஆழமா உங்களை பத்தி ஆராயக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இருக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல நீங்க பட்டுன்னு எழுந்தப்புறம் என்ன கனவு கண்டீங்கன்னு தெளிவா ஞாபகமும் இருக்கும். இதுக்கு காரணம் மெலட்டோனின். நம்மள தூங்க வைக்கிறதுக்காகவே ஸ்பெசிபிக்கா செயல்படுற ஸ்லீப் ஹார்மோன் தான் இது. இந்த நேரத்துல தான் மெலட்டோனின் கம்மியாகும். சோ தானா நம்ம முழிச்சுக்க ஆரம்பிப்போம். மெலட்டோனினோட லெவல் குறைய உங்க மூளை தூக்கத்துக்கும் முழிச்சுக்கிறதுக்கும் நடுவுல இருக்க நிலைய அடைய ஆரம்பிக்கும். இங்கதான் உங்களோட கனவுகளை நீங்க ஞாபகப்படுத்தி பாக்குறதுக்கும் அதை செக் பண்றதுக்குமான விண்டோ உருவாகுது. சோ அறிவியல் படி பாக்குறப்போ இந்த கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 3 மணி அற்புதங்களோட நல்லாவே ஒத்து போகுதுதான். இந்த நேரத்துல நம்மளோட ஆழ்மனசு ஆக்டிவா இருக்கு. நம்ம முழு விழிப்புணர்வு நிலையில இருக்கும். அதிகாலை 3 மணிக்கு எழுந்துக்கிற இந்த நேரம் எப்படி அறிவியலோட ஒத்து போயிருக்கோ அதே மாதிரிதான் ஆன்மீகத்தோடையும் நிறைய சிறப்புகளை வச்சிருக்கு. இந்த நேரத்தோட ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தான் இதை சரியா பயன்படுத்தியிருக்காங்க. இத புனித நேரமா கருதி தியானம் பண்ணிருக்காங்க. பல பிரார்த்தனைகளை செஞ்சிருக்காங்க. தான் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அடையவும் செஞ்சிருக்காங்க. சிலர் இத கடவுளோட நேரம்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் இடையில இருக்க திரை இந்த நேரத்துல ரொம்ப மெலீசா இருக்குமா.
சோ ஈஸியா பிரபஞ்சத்தோட நம்மளை விட உயர்ந்த சக்திகளா இருக்க கடவுளோடலாம் ஈஸியா நெருக்கமாக முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உங்க போன்ல வந்த அந்த ஒளி நீங்க கனவுல பார்த்த அதே ஒளிதான். இந்த ஒளிய தாண்டி போனா வேற உலகம் இருக்குன்னு நினைச்சு தாண்டின அடுத்த நிமிஷம் நீங்க முழிச்சிட்டீங்க. சோ அந்த புது உலகம் இதுதான். இந்த 3 மணி டைம்ல நீங்க பாக்குற ரெகுலர் உலகம் இருக்காது, புது உலகம் தான் இருக்கும். இந்த புது உலகத்துல தான் உங்களுக்கான அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கண்ணு முழிச்சதும் சைட்ல தெரிஞ்ச அந்த ஒளியில தான் விடை இருக்கு. இந்த 3 மணி தான் நீங்க கேட்ட அந்த ஒளிய கடந்திருக்க உலகம்னு சொல்றதுக்கு தான் போன் ஆன் ஆகிருக்கு. இந்த நேரத்துல நீங்க முழிச்சதுக்கு அப்புறம் என்னடா இது 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு, இன்னும் விடியறதுக்கு 3 மணி நேரம் இருக்கே அப்படின்னு தூக்கத்தோட போராடாதீங்க. இது உங்களுக்கு வந்திருக்க அழைப்பு, நீங்க கடவுளோட நெருக்கமாக வந்திருக்க அழைப்பு. இதை மிஸ் பண்ணிடாம நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எழுந்து முகத்தை கழுவிட்டு தியானம் பண்ண ஆரம்பிங்க. இந்த அமைதியான சிறந்த தனிமை நேரத்தை முடிஞ்ச அளவு பெஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி யோசிங்க, உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. எனக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட என்ன பலம் இருக்கு, என்னோட விஷயங்கள்ல எதை நான் மாத்திக்கணும், இப்படி உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. ஜர்னலிங் பண்ணி உங்க யோசனையில நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, இப்படி எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க. கண்களை மூடுங்க, நல்லா மூச்சு விடுங்க. மைண்டையும் பாடியும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நிம்மதியான ஃபீல் கிடைக்கும், வித்தியாசமான எனர்ஜி கிடைக்கும். இந்த டைம்ல தான் நீங்க கரெக்டா ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும், தெளிவடைய ஆரம்பிக்கணும். இந்த டைம் தான் உங்க ஆழமான ஆசைகள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய சிறந்த தருணம். உங்களுக்கு பெரிய லிஸ்டா சொல்லணும்னா நம்பர் 1, எழுந்ததும் நன்றி சொல்ல பழகுங்க. இன்னைக்கு இந்த தருணத்துல நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கீங்களோ அந்த 5 விஷயங்களை சொல்லுங்க. இதுல அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். 3 மணிக்கு நீங்க முழிச்சதும் ஆழ் மனசு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதால இந்த கிராட்டிடியூட்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்க ஆழ் மனசை ரீவயர் பண்ணும், உங்களோட உணர்ச்சி நிலைகளை அப்படியே ஷிஃப்ட் பண்ணும். சோ முதல்ல நீங்க நன்றி உணர்வுகளை பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 2, அஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் வெற்றியாளனா இருக்கேன், சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இந்த பாசிட்டிவ் வாக்கியங்களை சொல்லுங்க. இந்த 3 மணி டைம்ல உங்க ஆழ் மனசு நல்லா ஓப்பனா இருக்கிறதால நீங்க சொல்லக்கூடிய எல்லா மெசேஜஸையும் எல்லா வாக்கியங்களையும் அது ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். சோ தன்னைத்தானே பாசிட்டிவா மாத்தி உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தவும் எளிமையா இருக்கும். அடுத்து நம்பர் 3, விஷுவலைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வர உங்க ஆசைகள் எல்லாம் கற்பனை மூலமா நினைவாக்கி நிஜமாக்க பாருங்க. இப்போ அந்த 3 மணி உங்களை சுத்தி இருக்க இந்த மொத்த பிரபஞ்சத்திலயும் எனர்ஜி அதிகமா இருக்கும். அந்த எனர்ஜி மொத்தத்தையும் நீங்க உள்வாங்கி பெரிய சக்தியா மாத்தி உங்க ஆசைகளை நீங்க அடைய பிளான் பண்ணிடணும். உங்களோட இலக்குகள் ஆசைகள் இதெல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி உங்க மைண்டுக்குள்ள கற்பனை பண்ணுங்க. அதுவும் நிஜமா அந்த ஆசைகளை இலக்குகளை அடைஞ்சா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரியே உணர்ச்சியை வெளிப்படுத்தணும். அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்ணுங்க. இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அடுத்து நம்பர் 4, ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. நிறைய டைம் இருக்கும், விடிற வரையே அதிக நேரங்கள் இருக்கு. உங்க எண்ணங்கள், ஐடியாக்கள், கனவுகள் இப்படி எல்லாத்தையும் டைரியில எழுதிக்கிட்டே இருங்க. நீங்க டைரி எழுதுறப்போ உங்க ஆன்மாவே மொத்தமா வெளியே பேசணும், அந்த டைரியில பேசணும். அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான வித்தியாசமான எண்ணங்களும் ஐடியாக்களும் அந்த டைரியில நிரப்பப்பட்டிருக்கும். அடுத்து நம்பர் 5, தியானம் பண்ணுங்க. அமைதியான ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்துக்கணும். எப்படியும் அமைதியா தான் இருக்கும், டிராபிக் ஜாம் எதுவும் இல்லாம அமைதியான சூழலா தான் அது இருக்கும். மொட்டை மாடி இல்ல பால்கனி ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இந்த மாதிரி இடத்துல கூட உட்காந்து அமைதியா தியானம் பண்ணுங்க. இந்த தியானம் ஆழமானதா இருக்கணும். ஆழமா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அமைதியான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. கண்களை மூடி தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா ரிலாக்ஸ் ஆனாதான் இந்த எனர்ஜியால முழுசா உள்வாங்கி இந்த நேரத்தோட பலனை முழுசா அடைய முடியும். அடுத்ததா நம்பர் 6, உங்க நாளை பிளான் பண்ணலாம். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம அன்னைக்கு நாள்ல நீங்க என்னெல்லாம் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம்ல நீங்க கேட்குற எல்லாமே நடக்கும். சோ இந்த டைம்ல நீங்க உங்க நாளை சீர்படுத்துற எண்ணத்துல அதை முன்னாடியே பிளான் பண்ணிடுறீங்கன்னா நீங்க நினைச்சபடி பெஸ்டான டேயாவே அந்த நாள் அமையும். எதுக்காகவும் சண்டை போடாதீங்க. ஏன் இப்படி நெகட்டிவ் எண்ணங்கள் வருது, நீ வராத, ஏன் இப்படி யோசிக்கிற, இப்படியெல்லாம் எந்த சண்டையும் வேண்டாம். ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா அந்த நெகட்டிவ் எண்ணங்களையும் உள்வாங்கி அப்படியே அதை ஃப்ளோல போக விடுங்க. ஃபோர்ஸ் பண்ணாதான் கஷ்டம், அப்படியே ஃப்ளோல விட்டா அது பாட்டுக்கு உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி போயிடும். இந்த 3 மணிங்கிறது அற்புதமானது. இதுல நிறைய சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு கிடைச்ச இன்விடேஷன் மாதிரி. பெரிய சக்தி தான் கூட உங்களை நெருக்கமாக்குறதுக்காக உங்களை இந்த நேரத்துல அழைக்குது. சோ இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் தூங்கி தினமுமே இந்த டைமுக்கு எழுந்து இந்த அற்புதங்கள் எல்லாம் அடைய பாருங்க. தினமும் உங்களோட ஆசைகள் ஒன்னொன்னா நிஜமாயிட்டே இருக்கும். யதார்த்தமா இந்த 3 மணிக்கு எழுந்தா கூட வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம்தான் முக்கியம்னு போனா கிடைக்க வேண்டிய விஷயங்களும் கிடைக்காம போயிடும். கொஞ்சம் தூக்கத்தை கலைச்சு எழுந்துட்டு உங்களோட ஆசைகள் இலக்குகளை அடையிறதுக்காக பெரிய சக்தி கூட பிரபஞ்சத்து கூட
கடவுள் கூட கனெக்ட் ஆகுங்க. நிறைய பிரார்த்தனைகளை பண்ணுங்க. நிறைய தியானம் செஞ்சு உங்க உடல், மனம், ஆன்மா மூணையும் அமைதிப்படுத்தி வாழ்க்கையோட முழு நிம்மதி நிலைய அடைய ஆரம்பிங்க. சோ இனி இந்த சக்தி வாய்ந்த இன்விடேஷனை வேண்டான்னு சொல்வீங்களா? உடனே அக்செப்ட் பண்ணிட்டு எழுந்து செய்ய வேண்டிய வேலைய செய்ய ஆரம்பிங்க. இந்த அதிகாலை 3 மணியோட சக்திய நீங்க உண்மையா அடைஞ்சிருந்தா அந்த அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.